நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. அண்மை செய்தி. ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். ஆம்பூர் கலவர வழக்கில் 22 பேர் குற்றவாளி என திருப்பத்தூர் நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் நித்யானந்தன். வணக்கம் நித்யானந்தன், விவரங்கள். சுபா, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூரை சேர்ந்த ஷமீல் அகமது என்ற இளைஞர் பள்ளிக்கோட்டை காவல் நிலையப்பட்ட அணைக்கட்டு பகுதியைச் சேர்ந்த பழனி என்பவரின் மனைவி பவித்ரா காணாமல் போனது தொடர்பாக விசாரிப்பதற்காக காவல்துறையை அழைத்து சென்றாங்க. அப்போது விசாரணையின் போது அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டதால சென்னையில் உள்ள அரசு மருத்துவமனையில் ஷமீல் அகமது சேர்க்கப்பட்டாரு. அங்கு சிகிச்சை பலனில் அவர் உயிரிழந்தது காரணமாக காவல்துறை தான் காரணம் என ஷமீல் அகமதின் உறவினர்கள் குற்றம் சாட்டி அரசுக்கு பல்வேறு சொத்துக்களை சேதப்படுத்தினாங்க. இது மட்டும் இல்லாம 71 காவலர்களும் காயமடைந்தாங்க. இந்த வழக்கு பார்த்தோம்னா திருப்பத்தூர் முதன்மை நீதிமன்றத்தில் இன்று நடைபெற்று வந்தது. இந்த வழக்கை பார்த்தோம்னா மாவட்ட நீதிபதி மீனாகுமாரி இன்று பரபரப்பான தீர்ப்பு ஒன்று வழங்கியிருக்கிறாரு. இந்த நிலையில 7 சுற்றுகளாக இந்த வழக்கு நடைபெற்றது. அதுல பார்த்தோம்னா முதல் சுற்றுல 25 பேருக்கும் பல்வேறு சுற்றுகள் ஒருத்தருக்காக தீர்ப்பு வழங்கினாங்க. அதுல தற்போது பார்த்தோம்னா 161 பேர், அதாவது ஒருத்தர் மேலும் இருக்கிற 2 கேஸ் 3 கேஸ் என உட்பட 61 பேரை விடுதலை செஞ்சிருக்காங்க. மேலும் பார்த்தோம்னா தற்போது 22 பேரை குற்றவாளி குண்டில் நிக்க வைத்து தற்போது 22 பேர் குற்றவாளி என தீர்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவர்களுடைய தண்டனை விவரம் தற்போது இன்னும் சற்று நேரத்தில் வெளியாக உள்ளது குறிப்பிடத்தக்கது. சுபா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு.